எரிப்புழு அப்படின்னு ஒரு டிஷ் இருக்குங்க. பேரை கேட்கும் போது ஏதோ ஒரு கேரளா டிஷ் மாதிரி இருக்குல்ல. ஆனா இது வந்து கேரளா டிஷ் இல்ல, அசாம் டிஷ். இதோட மெயின் இன்கிரீடியன்டே சில்க் வார்ம் அப்படின்னு சொல்லப்படுற பட்டுப்புழு தான். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அசாம் வந்து பட்டுப்புழு வளர்ப்புக்கு ஒரு ஃபேமஸான இடம். குறிப்பா எரி சில்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான பட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸ். பட்டுப்புழுல இருந்து பட்டு எடுத்த அப்புறம் அதுல மிச்சம் இருக்க பட்டுப்புழுவோட பியூப்பே, தமிழ்ல பூச்சிக்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பியூப்பேவை பயன்படுத்தி பண்ற ஒரு டிஷ் தான் எரிப்புழு. திஸ் இஸ் வியர்ட் இந்தியன் ஃபுட்ஸ் பார்ட் 2. இந்த எரிப்புழுவை சமைக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சிலர் வந்து இந்த பியூப்பேவை நல்லா கிளீன் பண்ணிட்டு அதை டைரக்டா அவங்க பண்ற கிரேவில ஆட் பண்றாங்க. சிலர் வந்து இதை லைட்டா வறுத்து எடுத்துட்டு இதோட இஞ்சி பூண்டு மிளகாலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுறாங்க. இன்னும் சிலர் இதை மூங்கில் கம்புகளுக்குள்ள வச்சு வேக வச்சு சாப்பிடுறாங்க. இதோட டேஸ்ட் வந்து மஷ்ரூம் இல்லாட்டி சிக்கன் லிவரோட டேஸ்ட்டுக்கு சிமிலரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்னும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல திருவிழா டைம்ல இது ரொம்பவே ஃபேமஸா கிடைக்கும். அந்த ஊர் லோக்கல் மார்க்கெட்ஸ்லயும் இது ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் சாப்பிட வாய்ப்பு கிடைச்சா ட்ரை பண்ணுவீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க ஏன்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம்.